ஓப்பன் மரைன் பாலிசி அப்படின்றது என்ன அப்படின்னா மல்டிபிள் கன்சைன்மெண்ட்ஸ். இப்ப நான் ஸ்பெசிபிக் கன்சைன்மெண்ட்ஸ்ன்றது வந்து ஒரு கன்சைன்மெண்ட் நான் சொன்னேன்ல, அது என்னைக்கோ ஒரு நாள் ஒரு சில கம்பெனி பாத்தீங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் வந்து ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்புவாங்க ஒரு ஃபாரினுக்கு, அதுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. சோ இந்த ஓப்பன் மரைன் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெகுலரா நிறைய கன்சைன்மெண்ட்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. இப்ப இந்தியாக்குள்ள போய்கிட்டே இருக்கு, வெளிநாடுகளுக்கு போயிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம ஒரே பாலிசியா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒன் இயருக்கு எடுத்துக்கலாம், 6 மந்த்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த குறிப்பிட்ட பீரியடுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியும். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியை நம்ம அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி வந்து மாசத்துக்கு 10 கன்சைன்மெண்ட்ஸ் நாங்க பண்ண போறோம். ஸோ என்ன ப்ராடக்ட் பண்ண போறோம், எந்த ஊருக்கு நம்ம பண்ண போறோம், எவ்வளவு அளவுக்கு என்ன மாதிரியான வேல்யூக்கு நம்ம பண்ண போறோம், என்ன டைப் ஆஃப் குட்ஸ்ல பண்ண போறோம், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போக போகுது, இல்ல எல்லா கன்சைன்மெண்ட்டுமே ஒரே ஸ்டேட்டுக்கு போக போதா, இல்ல எல்லா கன்சைன்மெண்ட்டுமே வந்து ஒரே நாடுக்கு போக போதா, அந்த டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ஒரே பாலிசியா நம்ம போட்டு வாங்கிக்கலாம். போட்டு வாங்கிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு கன்சைன்மெண்ட் போகும்போது நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஒரே பாலிசியில கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப வந்து தோராயமா நீங்க எத்தனை கன்சைன்மெண்ட் போவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த ஹோல் பீரியடுக்குமே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இது வந்து இதனால என்ன பெனிஃபிட்னா, இப்ப ரெகுலராவே வந்து கன்சைன்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ரெகுலராவே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண போறோம், குட்ஸ் நம்ம கொண்டு போக போறோம் அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணிடாம இன்சூரன்ஸ் எடுக்கணும்ல. சோ அதனால வந்து ஒரே ஒரு ஓப்பன் மரைன் பாலிசியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த எந்த கன்சைன்மெண்ட் மிஸ் பண்ணாம நம்ம வந்து பாத்துக்கலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது பிரீமியம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். இப்ப நம்ம தனித்தனியா ஒவ்வொரு கன்சைன்மெண்ட்டுக்கும் டீடைல்ஸ் கொடுத்து கன்சைன்மெண்ட் தனித்தனியா இருக்கிறதுக்கு நம்ம ஓப்பனா ஒரே இந்த ஒரு பாலிசிக்குள்ள இத்தனை கன்சைன்மெண்ட் போகும் அப்படின்றத ஒட்டுமொத்தமா நம்ம டிக்ளேர் பண்ணிருந்தோம். நம்ம டிக்ளேர் பண்ற டீடைல்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். நம்ம என்ன ப்ராடக்ட் சொல்லிருக்கோமோ அந்த ப்ராடக்ட் தான் போகணும், என்ன வேல்யூ சொல்லியிருக்கோமோ அந்த வேல்யூ தான் வந்து அதுல இருக்கணும். சப்போஸ் அதுல மிஸ்மேட்ச் இருக்கு அப்படின்னா அதுல வந்து கிளைம்ல வந்து பிரச்சனை வரும். சர்வே பண்ணி தான் எடுப்பாங்க. சப்போஸ் கிளைம் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ நம்ம சொன்னது ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருக்கோம், பட் அவங்க நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணது வேற ஒரு ப்ராடக்ட் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம வந்து இப்போ 50 கோடி டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் பண்ணது வந்து ஒரு 10 கோடி தான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுல பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த ஓப்பன் மரைன் பாலிசி அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஷிப்பிங் கம்பெனிஸ், லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து நல்ல விஷயம் தான். இன்சூரன்ஸ் கம்பெனிஸுமே வந்து எல்லா டீடைல்ஸும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி பாலிசி எடுத்துக்கிறது வந்து அவங்களுக்கும் டைம் சேவ் ஆகும். இப்ப மரைன் இன்சூரன்ஸ்ல இருக்க 5 to 6 டைப்ஸ் டீடைலா சொல்லிட்டீங்க. 7 டைப்ஸ் வந்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க. இந்த 7 டைப்ஸ்ல நம்மளோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ல ஆஃபர் பண்றோம். எல்லா இன்சூரன்ஸுமே நம்ம ஆஃபர் பண்ணிருக்கோம். என்கேஜ் எக்ஸ்பர்ட் பொறுத்த அளவுக்கு எல்லா லீடிங் கம்பெனியுமே டைப்ல இருக்கு. மரைன் இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா பிரைவேட் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி, எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே டைப்ல இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு மரைன் இன்சூரன்ஸ் டீடைல்ஸ் தேவைப்பட்டாலுமே நீங்க என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸை நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம்.